Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேஸ்டான அவல் ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அவல்னாலே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் அவலில் வந்துட்டு 2 வெரைட்டி இருக்குது. சிகப்பு அவல் இருக்குது, வெள்ளை கலர் அவல் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து சிகப்பு அவல் யூஸ் பண்ணி ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சிகப்பு அவல் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். அவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடும். அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா திடீர்னு யாராவது வந்துட்டாலும் நம்ம அதை ரெடி பண்ணி குயிக்காக தந்துடலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவல் ஸ்வீட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். ஒரு பெரிய கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் 1/2 கப், வெல்லம் 1/4 கப்பு, மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி 10 முந்திரி மாதிரி, உலர்ந்த திராட்சை 10 எடுத்துக்கணும், நெய் 2 ஸ்பூன். இப்போது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல சிகப்பு அவல் 1 கப் எடுத்திருக்கேன். அந்த சிகப்பு அவலை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும். ஒரு 2 தண்ணி மாதிரி நல்லா அலசிக்கோங்க. அலசி அதை தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியிலே விட்டிங்கன்னா ரொம்ப ஊறி குழக்குழன்னு ஆகிடும். அதனால் தண்ணி இப்படி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய்யில் முந்திரி, திராட்சை இது 2த்தையும் போட்டு நல்லா செவர வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்லே அந்த நெய்யிலே எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கைவிடாமல் நல்லா தேங்காய் துருவலை வதக்கிக்கோங்க. தேங்காய் துருவல் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மாதிரி செவரை வறுத்து அதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. திரும்பவும் அதே பேன்லே 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா உடச்சி விட்டு அந்த வெல்லம் ஃபுல்லாக கரையிற லெவலுக்கு இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போது ஃபுல்லாக வெல்லம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அவலை அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஃபுல்லாக அந்த வெல்லம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த அவலில் நல்லா கிளறிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள், வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் இது 2த்தையும் போட்டு நல்லா சமமாக கிளறிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா இதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை மாதிரி கிளறி விட்டு நல்லா பரவலாக கிளறினதுக்கப்புறம் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான அவல் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருச்சு பாருங்கள். மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.